Hello guys, welcome back to Shua Gaming and Edits. இன்னைக்கு நாம விளையாட போற கேம் கேரம் பூல். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன லெவல்ல விளையாடுறது? இஸ்தான்புல் பஜாரா இல்ல துபாய் ஸ்கைபா இதுல ஒரு மேட்ச் விளையாடுவோம். யார் வரப்போறாரோ தெரியல. எனக்குன்னே ஒரு வீடாடா. என்னடா இது லெஜெண்டுக்கும் லெஜெண்டா ஒரு பிளேயர் வந்திருக்காரு. இவங்களெல்லாம் வச்சு எப்படி விளையாடுறது? சரி வா நம்ம தான் பிரேக்கிங் சிக்னேச்சர் ஷோ தாரிஸ் பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி. என்னடா இது நமக்கு இன்னைக்கு நாள் சரி அமைய மாட்டேங்குது. சரி அவன் எப்படிப்பட்ட பிளேயர்னு பார்ப்போம். பிளேஸ் பிளக் ஸ்டாண்டர்ட் 2 ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சிருக்கான். ஆனால் லெஜெண்டரி பிளேயர் வேற இதில் வேணும்னே மாற்றி வச்சிருக்கான். சரி அவன் மிஸ் பண்ணிட்டா அடுத்து நம்ம சான்ஸ் தான். நான் வச்சிருக்கிறது லெஜெண்டரி ஸ்ட்ரைக்கர் சாண்டா. நமக்கு ஒன்று கூட ஒழுங்கு அமைய மாட்டேங்குது. ஒரு அடி அடிச்சாலும் ஒரு காய் கூட போக மாட்டேங்குது. எவ்வளோ நாள் தெரியுமா இந்த கேரம் பூல் கேம் விளாண்டு? ஒரு 3 இயர்ஸ் முன்னுக்கு நான் இதை லாஸ்ட்டாக விளாண்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் கொடுப்பாங்க. திரும்ப இந்த கேமை டவுன்லோட் பண்ணி எடுத்தேன். ஸோ ஒரு 3 இயர்ஸ் அப்புறம் தான் நான் இப்போ விளாட்றேன். ஓகே நம்ம சான்ஸ் தான் இப்போ விளாடுகிறது. எஸ் நல்லா இழுத்து காட்டிவேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே பழகிடுச்சு. எவ்வளோ தான் இழுத்து என்னத்தான் ஷோட்டு இருந்தாலும் இழுத்து அடிப்பேன். அதான் பழகிடுச்சு. ஓகே எதை அடிக்கிறேன்னு தெரியல. அடிச்சு பார்ப்போம். சரி கொள்ளிடுச்சு. நமக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல நல்லா தான் போகுது. சரி இப்போ ஓகே இந்த கோயினு போயிடுச்சு. அடுத்து என்ன கோயின் அடிக்கிறதுனே தெரியாதா? ஏன்னா எனக்கு எல்லா கோயினும் லொக்காக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு கோயின் கூட அடிக்க முடியல இந்த ஷாட்டில். என்ன நடக்குது தெரியல. ஹேண்டில் மிஸ் ஆயிடுச்சு. சரி இப்போ அவன் அடிக்கிறான். அந்த கோயினை நான் ஈஸியாக அடிச்சு விட்ருவான் தமிழில். நான் சொன்ன மாதிரி அடிச்சுட்டான். நான் அடுத்து இப்போ எதை ட்ரை பண்ண போகிறானோ இதை பார்ப்போம் போகுதானே. நான் அதே அடிச்சுட்டான். ஏன்னா மச்சு நம்ம கையை விட்டு போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வாய்மா வேற இருக்குது. ஓகே அவன் மிஸ் பண்ணிட்டான். இப்போ நம்ம சான்ஸ். ஓகே அடுத்து என்ன பண்ணுற இந்த கோயின் அடிச்சு பார்ப்போம். ஓகே எஸ் போயிடுச்சு. அடுத்து எஸ் இந்த கோயின் ட்ரை பண்ணி பார்ப்போம் போகுதானே. சரி போயிடுச்சு. இப்போ எனக்கு மிக்சர் கோயில் வேறு லொக்கில் தான் இருக்குது. இப்போ எனக்கு எது அடிக்கிறதுனே தெரியல. சரி சும்மா அதாவது இழுத்து விட்டு பார்ப்போம். என்னடா இது அவனுக்கு 2 கோயின் வாசி ஆயிடுச்சு. நான் அடிக்கிறதால அவனுக்கு சாதகமாக அமைது போகிறவங்க. அவன் படித்து போயிட்டே இருப்பான். என்னடா இவன் இவ்வளோ ஈஸியான கோயினை மிஸ் பண்ணிட்டான். கோயிலுக்கு தெரிஞ்சா அதுக்கு ஒரு ஆள் இருக்குமே. எனக்கு இன்னைக்கு நாள் சரியில்லை. ரொம்ப நாளாக விளையாடாதனால எல்லா ட்ரிக்ஸு எல்லா ஷாட்ஸு எல்லாம் மறந்து போச்சு. ஓகே இப்போ அவன் அடிச்சுட்டு போகிறான். மெச்சி முடிஞ்சிருமோன்னு கூட பயமாக இருக்குது. படுத்து எதோ அடிக்கிறதுன்னு கூட சரியாக தெரியல. இப்போ அவன் எடுத்துட்டு ஆட் பண்ணுறான். பிளக்கு அடிச்சு விட்டா. நல்ல வேலை நமக்கு ஒரு கோயின் அடிச்சு கொடுத்துட்டான். நான் இப்போ 7 கோயின்ஸ் அவன் 6 கோயின். நான் ஒப்போனன்ட் நல்ல ஒரு பிளேயர் தான். ஆனால் அவனுக்கு ஸ்ட்ரைக்கரையும் பக்ஸையும் வேணும்னே மாற்றி வச்சிருப்பான்னு தெரியுது. ஓகே இப்போ நம்ம சான்ஸ். கேம் நம்ம பக்கம் மாற்றிக்கணும். இல்லைன்னா மெச்சு முடிச்சிடும். பயமாக வேறு. என்னடா இது நமக்கு இன்னைக்கு நாள் சரியில்லை சத்தியமாக. ஒழுங்காக போகவே மாட்டேங்குது. இந்த மெச்சு தோற்றுறவங்க பயமாக இருக்குது. 20,000 ரூபா மெச்சு வேறு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் அடிக்கிறேன். இப்போ அவன் அடிக்கிறான். என்ன ஒரு என்னமோ இடத்தெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கான். அடிச்சு விட்டானே. அவனுக்கு 2 நமக்கு 2. இப்போ அடுத்து எதை அடிக்க போகிறானோ. பிளேயர் ரொம்ப யோசிக்கிறான். அந்த அடிக்கிறேன்னு. ஓகே எப்படியோ 2 அட்டாக் பண்ணுறான். நான் அடிச்சு விட்டான். வெட்ட முடிச்சுக்கிட்டுருவானோ. இப்போ இந்த கோயினே இப்போ அப்போ இது அடிக்கிறா வாய்ப்புலடா சார். அந்த கோயின் போக சான்ஸ் இல்லை சார். எவ்வளோ கவனமா ஒரு கோயிலுக்கும் படாமல் அடிச்சாரு ப்ரோ. நீ எல்லாம் லெஜெண்ட் தான் ப்ரோ. சரி நாம அடி போடுறா. ஓகே போயிடுச்சு. இப்போ நாம இருக்கிறது அடுத்து. ஓகே இந்த கோயின் அடிச்சு பார்ப்போம். கடவுளே போயிடு. அப்போ அதான் போயிடுச்சு. ஓகே நமக்கு 1 அவனுக்கு 2 இப்போ அடிக்கிறது. இந்த கோயின் போகாது. நினச்ச மாதிரியே போகல. ஹேண்டில் மிஸ் ஆகிடுச்சு மறுபடியும். ஓகே இப்போ அவன் அடிக்கிறான். இப்போ எதை அடிக்க போகிறான். அடிச்சு விட்ருவானோ. கொஞ்சம் பீதியாக வேற இருக்குது. திரும்பவும் ட்ரை பண்ண நல்ல வேலை போகலை. போயிருந்துச்சுன்னா முடிச்சு விட்ருப்பான். ஓகே இப்போ நாம் அடிப்போம். ஓகே போயிடுச்சு. ஓகே காய்ஸ் மேட்ச் முடிஞ்சு நாம மேட்ச் வின் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.